தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்தக் கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி, அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாய். பேரன்பு மிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு தொடர்ந்து நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே இந்த மாலையிலே 227வது நிகழ்வாக உங்களை எல்லாம் ஜூம் அரங்கிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை யூடியூப் போன்ற இணையதளங்களிலே பார்க்கக்கூடிய நண்பர்கள், பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் புலப்படுத்திக் கொள்கிறேன். நம்ம பக்தியினாலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம ஒரு ஆர்டர்ல பார்க்கிறோம். இந்த ஆர்டரை யாரு பிக்ஸ் பண்ணா அப்படின்னு சொன்னா, நான், சுந்தரராஜன் அண்ட் கிருபா, இந்த 3 பேரும் சேர்ந்து முதல்ல நம்ம இது ஆரம்பிக்கிறோம்னு. இதுக்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்ட சங்கரையர் பேச்ச கேட்டிருந்தா ஞான ரதத்தில் ஆரம்பிச்சிருக்கணும். அவர் ஞானத்தை ஆரம்பிக்கணும். நம்ம அவ்வளவு சீக்கிரம் ஞான ரதத்துல ஏற முடியாது அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போனோம். பாஞ்சாலி சபதம் ஆரம்பிச்சு உங்களுக்கு தெரியும். எதுக்கு சொல்றேன்னா, பாரதியை படிக்கும்போது இந்த வரிசையில பாரதி எழுதியிருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான செய்தி. இப்போ ஏகேவி சார் இருக்கார், கம்பன் எப்படி ராமாயணத்தை எழுதியிருக்கிறான் என்று பார்த்தா உட்காந்து இப்போ பப்ளிஷ் பண்ண மாதிரி இந்த காண்டங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இந்த ஒவ்வொரு வரிசைப்படி பாலகாண்டம், ஆரண்ய காண்டம், இந்த மாதிரி சுந்தரகாண்டம், வாட் எவர் இட் இஸ், இதை அப்படியே உட்காந்து ஒவ்வொன்றா எழுதினானா இல்ல அப்பப்போ எது தோன்றதோ எழுதி அதுக்கப்புறம் தொகுத்தானா தெரியாது. ஆனாலும் கதையிலே பார்க்கும்பொழுது அதோடு தான் பண்ணியிருக்கிறான் அதை என்று ஒரு அனுமானத்துக்கு வரலாம். அதே போல தொகுப்புகள் எடுத்துக்கொண்டு வைத்தால், இப்போ சங்க காலத்திலிருந்து இருக்கக்கூடிய தொகை நூல்கள் என்று சொல்லக்கூடிய 8 தொகை, 10 பாட்டு, இதெல்லாம் எடுத்து பார்த்தா அதுல வெவ்வேறு காலகட்டத்திலே எழுதியுள்ள இந்த தொகுப்புல வருது. அது ரொம்ப கஷ்டம் ஆர்டர் நிச்சயம் பண்றது. ஆனா பாரதியை பொறுத்தவரை தனி பாடல்கள், பல பாடல்கள் 1921 அவர் மறைந்த பிறகு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பின்னாலே பாரதி பதிப்பாளையம் எடுத்துக்கொண்டு செய்யும் பொழுது அவர்கள் தனித்தனியா பிரித்தார்கள். ஆனா அந்த ஆர்டர்ல தான் பாரதி எழுதியிருக்காங்க. பல பேர் என்ன, பாரதியுடைய பின்னணி தெரியாமல் ஒவ்வொன்றும் எடுத்து பார்க்கறாங்க, புக் எடுத்து பார்க்கறாங்க. முதல்ல பாரதி முதல்ல இந்த பாட்டு தான் பாடியிருக்கார். முதல்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்ம இப்ப தொகுப்பாளர்கள் பின்னால, அதாவது இந்த தேசியமயமாக்கப்பட்ட பிறகு முதல்ல எடுத்த உடனே அவருடைய தமிழ்நாட்டு பாடல்கள், நாட்டு பாடல்கள், தேசிய பாடல்கள், நாட்டு பாடல்கள், அதுக்கப்புறம் தெய்வ பாடல்கள், பக்தி பாடல்கள், அதுக்கப்புறம் தனிப்பாடல்கள், அதுக்கப்புறம் சுயசரிதை, அதுக்கப்புறம் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, இப்படி அவங்க ஒரு குரூப்ல வச்சிருக்காங்க. அதனால சில பேர் தே ஆர் பீயிங் மிஸ்லெட். சில பேர் கேள்வி கேட்டதுனால சொல்றேன், என்கிட்ட கேட்டாங்க சில பேர், இதெல்லாம் பாரதி எப்போ எழுதியிருக்காரு சார்? நான் பாரதியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அனலிட்டிக்கல் அப்ரோச், அதாவது பாரதியினுடைய ஞானம், பாரதி எதிலிருந்து எதை கொண்டு வருகிறான், பக்தி என்ற ஒரு கான்செப்ட் அவனுக்கு எப்படி வந்தது, சக்தியை பற்றிய அந்த காளியை பற்றிய எண்ணம் எப்படி என்பதெல்லாம் நான் வரலாற்று சார்ந்து, அவனுடைய காசி வாழ்க்கை, பின்னாலே கல்கட்டா சென்றது, இதெல்லாம் நான் சுட்டிக்காட்டி சொல்கிறேன். ஆனால் எழுதும்போது பாரதி எல்லா பாடல்களையும் ஒன்றா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரதி குயில் பாட்டு எழுதுறான். குயில் பாட்டுல எடுத்து வச்சு பேப்பர் திறந்து வச்சு முதல்ல ஆரம்பத்திலேருந்து கால இளம்பருதி காட்டும் அப்படியே நேர கடைசி வரைக்கும் வேதாந்தமாக விரித்து பொருளுக்கு யாதானம் சற்றே இடம் இருந்தால் கொள்ளுங்கள் சொல்ல வரைக்கும் முடிச்சுட்டானா அப்படின்னு பார்த்தா பாசிபிலிட்டி இருக்கலாம், இல்லாத இருக்கலாம். ஆனாலும் கதையினுடைய போக்கிலே ஒன்றை தாண்டி ஒன்றை வந்திருப்பான். கடைசி முதல்ல எழுதுக்கு அப்புறம் கடைசியில முதல்ல குரங்கை பத்தி எழுதுக்கு அப்புறம் காளையை பத்தி எழுதுக்கு அப்புறம் குரங்கை பத்தி எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ குரங்கு காளைன்னு ஆர்டர்ல முதல்ல குரங்கு அப்புறம் காளை தான் எழுதியிருப்பான்னு நம்ம அனுமானிக்கிறோம். அது போல விநாயகர் நான்மணி மாலை எப்போ எழுதினார் ஒரு குரூப், அந்த விநாயகர் நாவனில் இருக்கக்கூடிய பாடல்கள் பாரதி தொகுத்தது. ஏன்னா இதெல்லாம் பாரதி வாழ்ந்த காலத்திலே அவன் செய்திருக்கிறான். பாஞ்சாலி சபதம் அது போல. அதுபோல் கண்ணன் பாட்டு பாரதி வாழ்ந்த காலத்திலே தொகுக்கப்பட்டது. அதனால எதுக்கப்புறம் எது வந்திருக்கலாம். why I am telling this is, பாரதி பக்தியிலே மூழ்கி தெய்வ பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் போது இடையிலே ஒரு நாள் பரசை வள்ளத்தை பாடுகிறான்.
வரலாறு சொல்கிறது. உட்காந்து குழந்தை பாட்டு, காக்கா குருவி எல்லாம் பாட்டெல்லாம் பாடிட்டு, சக்தியை போல எதுவும் இல்லை, தேடி உன்னை சரணடைந்தேன்னு பாடினதுக்கு அப்புறம் அதுக்கு நடுவுல சரஸ்வதி வெள்ளை தாமரை பாடி நடுவுல வந்து ஞான இது பரசை வெள்ளம், எல்லா இடத்துலயும் எல்லாம் எல்லாமாய் நிறைந்து நிற்கக்கூடிய அந்த பரசை வெள்ளத்தை பாடுகிறான். அதுபோல அவனுடைய வாழ்க்கையில அந்த பாடலை பார்க்கும்போது நீங்க ஒண்ணு பார்க்கணும். அவன் தத்துவ பாடலா இருக்கணும், பெரிய ஞான பாடல், நான் என்னும் பொய்யை நடத்துவோர் நான் என்று பாடி முடித்த பிறகு அவன் வேறு சில சாதாரண கற்பனையூர் போன்ற பாடல்களை பாடியிருக்கலாம், புதிய கோணங்கி போன்ற பாடல்களை பாடியிருக்கலாம். ஆகவே இதை நாம் இதை மனசுல கவனத்திலே கொண்டு வர வேண்டும். ஏன் அப்படின்னா, இப்ப பக்தியினாலே என்று பாடுகிறோம், பக்தியினாலே அந்த பாடலை பாடி கொண்டு வருகிறோம். இப்ப பக்தியினாலே என்னெல்லாம் நிகழலாம் என்பதை பாரதி பாடுகிறான். இதை பாடும்பொழுது தேசிய உணர்ச்சியோடு பாடுகிறான். இதுக்கு நடுவில் அவன் வந்து வேற ஏதாவது தேசிய பாடல் பாடாது இருந்திருப்பானா, இல்ல வேற ஏதாவது ஒரு கட்டுரை எழுதாமல் இருந்திருப்பாரா? இதெல்லாம் வந்து நம்ம வரலாற்றில் பார்க்கணும். ஆனால் ஒன்று, பாரதி எந்த பாடலை பாடினாலும் அந்த பாடல் அந்த அந்த பாடல் வரிசை எங்க வேற, ஆனா அந்த பாடலுக்குள்ள இருக்கக்கூடிய வரிகள் எல்லாம் வெடித்து சிதறி எரிமலை போல ஒரே நேரத்தில் வந்து கொட்டி விழுந்தது என்பதுதான் வரலாறு. அதுல வந்து ஒரு 4 லைன் எழுதிட்ட அப்புறம் கடைசியில சரணம் இல்ல வெண்பால ஈற்றடி வரல சார், 3 லைன் எழுதிட்ட அப்புறம் நாளைக்கு பாக்குறேன், அந்த வழக்கமே கிடையாது. அவன் எழுதினா தொடர்ந்து வெள்ளம் போல வந்து விழுந்திருக்கு வெளியில. தட் மச் வி அண்டர்ஸ்டாண்ட். பட் த ஆர்டர் இன் விச் திஸ் ஆர் ஆல், பக்தியாலே என்பது வந்து எந்த நேரத்தை சில பாடல்களுக்கு குறிப்பு இருக்கு. மாயை பழித்தல் போன்ற பாடலுக்கெல்லாம் ஆம், வேத ரிஷிகளின் கதை இதெல்லாம் போட்டு சிலதுக்கெல்லாம் உரைநடைக்கு கிட்டத்தட்ட எல்லா உரைநடைகளுக்கும் வந்து பாரதியினுடைய தொகுப்புல பார்க்கும்போது எந்த டேட்டு என்ன இதெல்லாம் கரெக்டா, ஏன்னா பத்திரிகையில வந்தது இது. அந்த பத்திரிகையில வந்தனால அதுல டேட்லாம் இருக்கு. இதை மெயினா நான் சொல்றது என்ன அப்படின்னா, இதை பாரதிக்கு மட்டும் சொல்லல, ஒரு பெரிய கவிஞருடைய தொகுப்பை பார்க்கும்பொழுது இட் நீட் நாட் பி குரோனலாஜிக்கல். எனக்கு தெரிஞ்சு குரோனலாஜிக்கலா பெரியவர்கள் இப்போ கவிமணி, இவருடைய நம்ம நாமக்கல் ராமலிங்க பிள்ளை, அதுபோல அந்த காலத்தில் இருந்த கவிஞர்கள், பெருங்கவிஞர்களுடைய கவிதைகள் தொகுப்பெல்லாம் அது குரோனலாஜிக்கலா வந்திருக்கிறா இல்லையான்னு தெரியல. அது மாதிரி பாரதியில பார்க்கும்போது பாரதியினுடைய தெய்வ பாடல்ல சில சுய அனுபவத்தை எழுதுகிறான். சுயசரிதையில் எழுத வேண்டிய சிலதெல்லாம் வந்து தெய்வ பாடல் வருது. அப்படி பார்க்கும்போது there is a criss crossing of ideas and what a compact life. ஒரு 39 வருஷத்துக்குள்ளேயே பாரதி இதெல்லாம் எழுதி அவன் உரைநடை, கவிதை, நாடகம், அப்புறம் கடிதங்கள், போராட்டங்கள், இதுக்கு எல்லாம் இருக்கும்போது he doesn't have a luxury of writing, putting one thing and say இதை இந்த ஆர்டர்ல நான் எழுதுறேன், அந்த லக்ஸுரி பாரதி கிடையாது. we picked that space and luxury while publication. இதை மனசுல போட்டு வச்சுங்க. அதுக்கு சொல்றேன்னா, நாம ஒரு வரிசையில போறோம். இப்போ பக்தி பாடலுக்கு பிறகு நான் சில தத்துவ பாடல்களை கொண்டு வருவேன். இன்னும் முடிக்கல நாம. சார் முதலே பரசிவ வெள்ளம் முடிஞ்சுட்டே சார், இதுக்கப்புறம் என்ன இதாவது ஹையஸ்ட் பிலாசபி இருக்கான் பாரதி, அது பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் நாட் ஏ கிராஜுவேஷன் டெஸ்ட் சிலபஸ். இது வந்து பாரதி இது எல்லா வரிகளையும் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துல நாம பண்றோம். அதனால வந்து இனி வரக்கூடிய மேஜர் தொகுப்பெல்லாம் பார்த்து முடிச்சதுனால இனி வரக்கூடிய காலங்களில் இதுக்கப்புறம் என்ன பாட்டு அப்படிங்கிறத யோசிக்கும் போது எதெல்லாம் நமக்கு வந்து கையில் எளிதாக கிடைக்கிறதோ, எதெல்லாம் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆர்வம் இருக்கிறதோ, அந்த சூழலை பொறுத்து நாம் செல்வோம் என்ற ஒரு சிறிய முன்னுரையை கொடுத்து விட்டு நான் இந்த மறுபடியும் இதுக்குள்ள போலாம். சார் ஒரு முறை நம்ம பார்த்துடலாம் சார் பக்தியினாலே. எஸ் சார். பாரதி பக்தியினாலே என்ற பாடலை பக்திக்கான இலக்கணமாக பாரதி எழுதுகிறார். அப்படி சொல்லும்போது நீங்க ஒன்னு கேட்கலாம், இதை படிச்சுட்டா அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இதுல போன முறை லாஸ்ட் வந்து மூணாவதுன்னு நினைக்கிறேன். மூணாவது மூணாவது ஆசையை கொள்வோம். ஆசையை கொள்வோம், புலை அச்சத்தை கொன்று பொசுக்கிடுவோம், கெட்ட பாசம் அறுப்போம், இங்கு பார்வதி சக்தி விளங்குதல் கண்டதை மோசம் செய்யாமல் உண்மை முற்றிலும் கண்டு வணங்கி வணங்கி ஒரு ஈசனை போற்றி இன்பம், ஈசனை போற்றி ஈசனை போற்றி இன்பம் யாவையும் உண்டு புகழ் கொண்டு வாழ்குவம் என்று எழுதியிருக்கிறார். இதுல நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல எக்ஸ்பிளைன் பண்ணாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த
பார்வதி சக்தி விளங்குதல் கண்டதை மோசம் செய்யாமல் உண்மை முற்றிலும் கண்டு வணங்கியோர் ஈசனை என்று எழுதுகிறான். இப்போ வந்து கேள்வி வருதுன்னு போன முறை அது ரெண்டு சொன்னேன், பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. அது எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு அளவு நான் குறிப்பிட்டேன். ஆக பாரதி அண்டர்ஸ்டாண்ட் த யூனியன் ஆஃப் திஸ், அதாவது சக்தி சிவம் என்ற அந்த கான்செப்டை வந்து பாரதி வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். பரசை வெள்ளத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த யூனிட்டி ஆஃப் த டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் காட்லினஸ் டிவினிட்டி, இறைத்தன்மையில இருக்கக்கூடிய இயங்கு தன்மை, இயங்கா தன்மை, அசையும் தன்மை, அசையாத்தன்மை, நிலைத்தன்மை, அலையும் தன்மை, நிலைவது அலைவது. எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல வந்து ஆன்மீக செய்திகளை நல்ல தமிழிலே நிரம்ப சொன்னவர் வந்து வேதாத்ரி சுவாமிகள். கோயம்புத்தூர்ல இருந்த வேதாத் சுவாமிகள் அவர்கள் சென்னையில் அவரை நான் சந்தித்திருக்கிறேன். நிறைய விஷயங்களை வந்து நல்ல தமிழ் அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அது சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் அவர் எஸ்கே ஒய்னு ஒன்று சொல்லியிருந்தார். அது மட்டும் இங்கிலீஷ். எஸ்கே ஒய்னா சிம்பிள் குண்டலினி யோகா என்பதை எஸ்கே ஒய் என்று குறிப்பிட்டார்கள். அது போல இங்க இங்க வரும்போது அலையும் நிலை சக்தி அலை சக்தி என்பார்கள். ஒன்று நிலைத்திருக்கிறது, ஒன்று அலைகிறது. சிவம் நிலைத்திருக்கிறது, சக்தி அலைகிறது. ஒன்று இயக்கம், ஒன்று இயங்குதல் இல்லாத நிலை, அசைவற்ற நிலை. இப்படி இந்த ரெண்டுத்தினுடைய இந்த இந்த வாட் யூ கால் த டுவாலிட்டியை வந்து பாரதி ஒத்துக்கொண்டிருக்கிறான். இந்த டுவாலிட்டியை வந்து பல இடங்களிலே பாரதி பேசுகிறான், பல பாடல்களிலே. அதை எங்கேயும் குறிக்கிறான். ஆனா அதுல ஒரு நுட்பம் பாருங்கள். அவன் எழுதும்போது அந்த பாட்டுல அஹ், சக்தி அதாவது கெட்ட பாசமறுப்போம் இங்கு பார்வதி சக்தி விளங்குதல் கண்டதை மோசம் செய்யாமல் உண்மை முற்றிலும் கண்டு வணங்கியோர் ஈசனை போற்றி என்கிறார். அப்போ முதல்ல வந்து நமக்கு புரியக்கூடிய விஷயம் சக்தி கான்செப்ட். தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த சக்தியிலும் நான் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன். சக்திக்கும் காளிக்கும் உள்ள வேறுபாடு சொன்னேன். சக்திக்கும் காளிக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன பாரதி சொன்னான் என்பதையும் நான் குறிப்பிட்டேன். அது போல வந்து பராசக்தியா பார்த்திருக்கிறான், காளியா பார்த்திருக்கிறான் என்றாலும் இதை வந்து முதலிலே தெரிவது சக்தி. பிகாஸ் தட் இஸ் பிசிக்கல். ஏன் அப்படின்னா அவர் வெரி அவேர்னஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். வேதங்கள் பேசக்கூடிய விஷயம், வேதங்கள் எப்பவுமே வந்து உவமையை சொல்லிதான் வேதங்கள் சொல்லுகின்றன. அதாவது இந்த இரண்டு அதுக்கு வந்து சாஸ்திரத்துப்படி பார்த்தா எல்லாமே வந்து அதுக்கு ஒரு ஒரு அப்ரோச்சுங்கிறது எப்படின்னா, இப்படி மரத்துல ரெண்டு கிளைகள் இருக்கின்றன. இந்த ரெண்டு கிளை தெரிகிறதே, தெரிகிறது, அதெல்லாம் விஷயம். ஆனால் இந்த இரண்டு கிளைகளுக்கு நடுவே ஒன்று தெரிகிறதே, அதை பார் என்று ரெஃபரன்ஸ் கொடுத்து நம்ம சொல்றோம் இல்லையா? இப்படிதான் வேதங்களே. அப்போ அடிப்படையிலே இந்த அனுமானங்களை வைத்துக் கொண்டுதான் நம்ம அதன் பின்னாலே போக வேண்டும். எனவேதான் வேதம் பேசுகிறது அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய. அதாவது ஜோதிர்கமய என்று சொல்லக்கூடிய அதுல ஜோதி தெரிந்த பிறகு இங்கிருந்து அங்க போறது இல்ல. இந்த இந்த எலிவேஷன் யாருக்குன்னா இது ரெண்டும் ஒண்ணுதான். சி அல்டிமேட்லி ஒரு இடத்துல சுவாமி விவேகானந்தர்கிட்ட கேட்கிறார். கேட்கும்போது சொல்றார், அவர் தன்னை பற்றி சொன்னார். ஏன்னா அது ஒரு ஒரு பெரிய விஷயம். அது நிறைய பேருக்கு அப்கோர்ஸ் இதுல நம்ம ராமகிருஷ்ணா மடத்துல போனோம்னா விவேகானந்தா ஹாலில் வந்து உள்ளுக்குள்ள வந்து படம்லாம் போட்டிருப்பா, ஓவியங்கள் தீட்டி இருப்பார்கள். எப்போ வந்து சுவாமிஜி முதல்ல ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கறது, அதுக்கப்புறம் இது பண்றதெல்லாம். அப்படி பார்க்கும்போது சுவாமிஜியுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு he was a ரிஷி, ஒன் ஆஃப் த சப்த ரிஷிஸ். 7 ரிஷிகளில் ஒன்றாக இருந்தவர் இங்கே வந்திருக்கிறார் என்பது அவளுடைய தத்துவத்தை சொல்றது. அங்க பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஜோதியிலிருந்து இங்க வருகிறது. இப்போ கம்பராமாயணத்தில் எழுதுகிறாரு, வளைமதில் அயோத்தி வருது கான் என்று தேவர்கள்லாம் போய் வேண்டுகிறார்கள் பரந்தாமனை காப்பாற்ற வேண்டும் என்று. அப்ப அவர் சொல்றார், நான் வரேன், நீங்க எல்லாம் என்னமா வாங்க அப்படின்னு எல்லாரையும் முஸ்லீம் எல்லாரையும் கூப்பிட்டு அங்கங்க உட்காந்து வச்சு வரேங்கிற. அப்போ வந்து அது அவதாரம் என்று சொல்கிறோம். மேல் நிலையிலிருந்து கீழே இறங்கக்கூடியது அவதாரம். இங்கிருந்து மேலே செல்லக்கூடியது, அதுதான் நுட்பமாக குண்டலினி யோகா என்று 6 சக்கரத்திலே வைத்து மேலே அந்த சூட்சுமமாக 1000 தாமரையிலே கண் விழிக்கக்கூடிய ஒரு விளக்கமாக அது மனித உருவை படைத்திருக்கிறார். அந்த மனிதத்துல இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி இது.
அதனால்தான் இங்க இருட்டிலிருந்து ஒளிக்கு செல்வோம். இயக்கமில்லாத நிலையிலிருந்து இயக்கம் இயக்கக்கூடிய உயிரற்ற நிலையிலிருந்து உயிருக்கு செல்வோம். மிருத்யோமா அமிர்தங்கமய. இது 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 எப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தை! இங்க வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்கிறோம்? பிறப்பிலிருந்து இறப்பை பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்கிறது? இறப்பிலிருந்து இறப்பற்ற தன்மையை பார்க்கிறது. Have you thought about it? மிருத்யோமா அமிர்தங்கமய. அப்போ நம்ம இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மேலே போகக்கூடியது பாரதி எப்படி விளக்குறான்? பக்தியினால. பக்தி வில் கிவ் யூ எவ்ரிதிங். அப்ப முதல்ல கண்ணுக்கு தெரிவது சக்தி, அதான் பராசக்தி. அந்த அபரம் பரம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு விஷயத்துல இது பராசக்தி. எப்பவுமே இந்த சக்தி கண்ணுக்கு தெரிவதனால முதல்ல எழுதுகிறால இங்க சொன்ன இடம், பார்வதி சக்திகள் விளங்குதல் கண்டதை மோசம் செய்யாமல் உண்மை முற்றிலும் கண்டு. நம்ம எப்படின்னா இப்ப இங்கேருந்து 5ஆம் கிளாஸ்ல இருந்து 6ஆம் கிளாஸ் போறோம், இல்லைன்னா 10வது 11 +1 +2 ஏதோ ஒன்று போனா இதை விட்டு அடுத்தை பற்றி கொள்வோம். வாழ்க்கையிலே ஒன்றை விட்டால் தான் ஒன்றை பற்றி கொள்ள முடியும். ரெண்டுத்தையும் பிடிச்சு தொங்க முடியாது. ரெண்டுத்தையும் பிடிச்சினா பிடிக்கலாம், மூமெண்ட் இஸ் அரெஸ்டட். ஒரு கவனமா நம்ம நான் சொல்லும்போது கொஞ்சம் ஷார்ப்பா கேட்டால்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், யூ வில் ஆல்சோ ஃபாலோ தட். ஒரு கையை எடுத்துட்டு ஒரு கையை பிடிச்சுன்னு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் வாக்கிங்? நம்ம நடக்கிறோம் சொன்னா the science says a controlled forward falling is walking. ஆங்கிலத்தில் சொன்னார். தமிழ்ல சொன்னா நடக்கிறதுங்க என்ன அப்படின்னா உங்களுடைய நிலையை மாற்றுவது, பேலன்ஸ் இல்லாத பண்ணிக்கிறது. சமநிலையிலிருந்து நீங்களாகவே சமநிலையை தவிர்த்துக் கொள்கிறீர்கள். ரெண்டு காலில் நிற்கிறோம், அப்ப இதான் நகர்றோமா? நகரல. நகர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய சமநிலையை தகர்த்து கொள்ள வேண்டும். ஒரு காலை எடுக்கிறோம், அந்த காலை எடுத்து முன்னாடி வைக்கிறோம், then you catch up for the balance. No balance, balance. No balance, balance. இதை மாறி மாறி செய்வதனாலே முன்னேறுகிறோம், நடக்கிறோம். இது எனக்கு அகச்சான்று என்ன அப்படின்னா, குழந்தைகள் தத்தி தத்தி வளருது. குழந்தைகள் வளரத்தை பார்க்கும்போது ரொம்ப எப்படி அது மழலை பேசுகிறது இன்பமோ அதே போல தளிர் நடை என்பார்கள். தளர் நடை இல்ல, தளர் நடை வயசான காலத்துல வருது. அது தளிர் நடை. அது தளிர் நடை. குறு குறு நடந்து சிறுகை நீட்டி என்று சங்கக்கா புலவன் பாடுகிறானே, அந்த பாட்டுல அதை விட இன்னும் குறுகுறு நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை, அது செங்கீரை பருவம் என்று சொல்வார்களே, எப்படி அந்த இது ஆடுமோ அந்த மெல்லிசை, அது மாதிரி இப்படி ஆடி ஆடி வரும். பிகாஸ் அந்த குழந்தைக்கு அந்த பேலன்ஸ் வரல. அதே போல நம்ம இங்க சக்தியை பற்றி கொண்டிருக்கும் போது சக்தியை தாண்டி சிவம் தெரிகிறது என்று சக்தியை விட்டு விட்டா சிவத்தினுடைய உண்மை புரியாது. அதுக்கு மோசம் செய்யாமல் என்று எழுதுகிறான் பாரதி. வாட் a wonderful way. இதுக்கு விளக்கத்தை நான் பார்க்கும்போது எங்கேயும் யாருமே எழுதலை. இந்த விளக்கத்தை பல பேர் எழுதலை. இவ்வளவு தூரம் டீப்பா போறது கிடையாது. அது யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை. இல்லை, நான் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். சில பேர் எழுதுகிறார்கள், சில நண்பர்கள் எனக்கே தெரியும், ரொம்ப அருமையாக பாரதியை விளக்குகிறார்கள். பேராசிரியர் விளக்கி கொண்டிருந்தார்கள். ஆகவே அதிலிருந்து நான் பற்றோம். அவர் கூட நம்ம இந்த பாடெல்லாம் போய் பார்க்கல. ஏன்னா அவருடைய வாழ்நாளிலே அவர் பண்ணக்கூடியதை பண்ணிட்டார். அப்போ இதுல ஏன் சொன்னான்னு யோசிச்சுப்பாங்க. மோசம் செய்யாமல்னு ஒரு வார்த்தை போடுறான். இங்கு பார்வதி சக்தி விளங்குதல் கண்டு அதை மோசம் செய்யாமல் உண்மை முற்றிலும் கண்டு வணங்கியோர் ரெண்டு போடுறான் அந்த இடத்துல. பாரதி வேஸ்ட் நோ வேர்ட்ஸ் அட் ஆல். ஆர் அதர்வைஸ் பாரதி வரிகளுக்கும் சொற்களுக்கும் நாம் அதற்கான பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம செய்யணும். எப்பவுமே உங்களுக்கு சொல்றது, நாம் செய்யக்கூடிய அஞ்சலி இது. அதாவது ஒரு சமாதிகளுக்கு போய் அஞ்சலி பண்றான், கற்பூரம் வச்சு இது பண்றான், அது ஒண்ணும் இல்லை. இது பாரதியுடைய வரிகள் உயிரோடு இருப்பவை. நாம் பாரதிக்கு உயிரோடு இருக்கக்கூடிய பாரதியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அமரரான பாரதியை சந்திக்கல, உயிரோடு இருக்கக்கூடிய பாரதியை சந்திக்கிறோம். அவனுடைய சொற்கள் மூலமாக சந்திக்கிறோம். அவனுக்கு உயிர் இருக்கிறது, நமக்கு இருக்கிறதா தெரியுது. என்னன்னா அந்த இன்டராக்ஷன் இருக்குன்னா, ஒருத்தர் பார்க்குறோம், அவரோட பார்த்து பேசணும், அவரோட ரெண்டு வார்த்தை பேசுறோம், கை கொடுக்குறோம், எல்லாம் பண்ணாதான் நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதான் அடையாளம்.
அவரை மீட் பண்ண, எஸ் சார், எங்க அவர் அந்த பக்கம் போயிருந்தா நான் இந்த பக்கம் தெருல போயிட்டு இருந்தேன் ரங்கநாத் ஸ்ட்ரீட் கூட்டத்துல அப்படின்னா இட்ஸ் நாட் ஸோ கோ. அப்போ இதுல எழுதுறான் பாரதி, கம்மிங் பேக் டு திஸ், உண்மை முற்றிலும் கண்டு, that Sakti is part of Sivam. A Sakti is not its own an entity, but it's the complementary entity of a duality, which becomes unity. இதான் இதான் தத்துவம். இந்த தத்துவத்தை பாரதி கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கான். அப்ப நான் சொன்ன வார்த்தைக்கு வரலாம். இப்போ இந்த கையை பிடிச்சிட்டு அடுத்த கை வச்சு அந்த குழந்தைகள் வாக்கிங், இந்த ஃபார்வர்ட் ஃபாலிங் மாதிரி நடந்தா நடக்க முடியும். இப்ப நடந்து போகக்கூடிய ஒரு ஞானி அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்க அந்த ரெண்டுத்தையும் பிடிச்சுக்கணும். ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டிருந்தால் another open hand will make you a mobile object, not stationary, distinctly stationary if you are doing a தியானம். ஸோ அதனால தான் நான் சொல்றேன், தியானத்துல அலைபாய கூடாதுங்கிறான். மன அலைபாயது மட்டுமல்ல, மனத்தளவில் இருக்கக்கூடிய தத்துவத்திலையும் அலைபாய்தல் இருக்கக்கூடாது. ரெண்டு ஒன்றும் தெரியணும். எப்போதெல்லாம் சக்தியை நீ வணங்குகிறாயோ அப்போதெல்லாம் சிவத்தையும் அது உள்ளே அடக்கி இருக்கிறது என்றுதான் பாரதி அத சாதாரண போற போக்குல சொல்றான், எளிய வார்த்தையில சொல்கிறான். ஆனா அது கண்டதை மோசம் செய்யாமல். ஏன் சார் மோசம் செய்யலாம்? என்ன வார்த்தை அது? மோசம் செய்யறதுன்னா ஒரு நம்பிக்கை அழிக்கப்படுகிறது, அதான் மோசம் செய்யறான். ஒரு நம்பிக்கையை எட்டு விட்டால் அப்போ மோசம் செய்யறான்னா எல்லாத்தையும் நல்லா படிச்சு கடைசியில கழிநீர்ல கையெழுமினாமா. அந்த மாதிரி இவ்வளவு தூரம் வந்திருக்கிய, யூ அண்டர்ஸ்டுட் ரைட் அப் டு சக்தி. பக்தியில இவ்வளவு இலக்கணம் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இத்தனையும் அனுபவித்த நீ கடைசி நேரத்துல சக்தியில நின்னதுக்கு அப்புறம் அந்த கடைசி இந்த பரமபதத்துல விளையாடுவோம். அது தியாயம் போட்டு போனோம். இல்லைன்னா ஒரு தச்சகன்னு ஒரு பாம்பு இருக்கும் அந்த பரமபத விளையாட்டுல. அதுல நேரம் அந்த வால் கீழே கொண்டு விட்டுரும். அது மாதிரி கடைசி நேரத்துல அப்ப மோசம் செய்யாமல், உனக்கு நீயே மோசம் செய்யாமல் வணங்கி வணங்கியோர் ஈசனை போற்றி இன்பம் யாவையும் உண்டு, இன்பம் யாவையும் உண்டு புகழ் கொண்டு வாழ்குவோம். அதுதான் இன்பம். அது அற்புதமா, அந்த இன்பம் என்பது முக்கியமானது. இன்னொன்னு இதன் சார்பில் இன்னொன்னு சொல்றேன். பாரதி எழுதுகிறான், எத்தனை கோடி இன்பம் என்று எழுதுகிறான். நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். எத்தனை கோடி சுவை அனுபவிக்கக்கூடிய புலன் அறிவை உங்களுக்கு கொடுத்திருந்தால் எத்தனை கோடி இன்பம் என்று பாரதி எழுதுவான். அத்தனை கோடி இன்பத்தை அறிய முடியல. எல்லாம் ஸ்வீட் தான் சார். கண்ணை மூடி சாப்பிட்டா எது திருநெல்வேலி அல்வா, எது பாதுஷா, எது கடம்பூர் போலி, அதுக்கப்புறம் ஊருக்கு கூட ஒன்று மல்லிப்பூ இட்லி, எது கண்ணை மூடின்னு சொல்றான் இல்லையா? எல்லாத்தையும் மூடி மூக்க மட்டும் வச்சிருந்தாலும் எத்தனை நூற்றுக்கணக்கான மலர்கள் சொல்றான். அப்படி அந்த உணர்வையும் புலனிலே, அது புலனுடைய அனதர் சைடு. அதாவது புலனடக்கம் என்பது ஒன்று, ஆனால் புலனுடைய விரிவு இருக்கிறதே அதுதான் உலகம். புலனை அடக்கியவனுக்கு எல்லாம் ஒண்ணுதான். ரமண மகரிஷி என்ன பண்ணார், ஒரு நாள் சாப்பிட்டு இருக்கும்போது, அவருக்காக இல்லை, அங்க வரக்கூடிய சாப்பிடுகிறார் எத்தனை பேர் சாப்பிடுறாங்க, அந்த சமையல்காரங்கிட்ட போய் என்னப்பா இதுல உப்பு சரியா போடல எதுவும் சொன்னார். அவன் பக்கத்துல போய் ஒரு பக்கமா சொன்னான், ஆமா சாமி துறவின்னு பேர் எல்லாத்துனால சாப்பாடுல ருச்சியெல்லாம் தெரியுது அப்படின்ட்டான். ரமணர் அந்த இரவு சாப்பிடல. என்னுடைய சாப்பாட்டை கொடு என்று சொல்லி அது தனியா மூட்டையா கட்டி வச்சிட்டார். மூட்டையாக கட்டி வைத்த அந்த ஷர்ட்டிலே, அந்த சோற்றுல ஒரு நாள் அது போயிட்டு புழு நெளியறது. நாளைக்கு பார்த்தா பழைய சோற்றுல அதை மறுநாள் எடுத்து அப்படியே உண்டார். நல்ல சாப்பாடு எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி சாப்பிட்டார். இது போன்ற மகா பெரும் ஞானிகள் எல்லாம் வாழ்ந்த நாடு இது. அதனால அந்த ஒரு நிலை என்பது வேறு. ஆனா ஆண்டவன் என்ன செய்திருக்கிறான், உங்களுக்கு அத்தனை புலன் நுகர்ச்சியும் கொடுத்திருக்கிறான். இன்னும் கேட்டா பக்தி என்பது ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையினுடைய பிறப்பு இறப்பு பத்தி பயம் இல்லாதவ யாரா இருக்காங்களோ யாரே கேட்டு பாருங்க. எல்லாம் ரொம்ப தைரியமா இருந்தாலும் காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே அருணகிரியார் பேசுகிறார். அப்போ அவ்வளவு பெரிய ஆட்களுக்கும் மரணத்தை பற்றி ஒரு பயம் இருக்கிறது. ஆனா இந்த வாழ்க்கையில ரெண்டு விஷயம், ஒன்று பிறப்பு, இன்னொன்று இறப்பு, மரணம். மரணத்தை பற்றிய பயமும் பிறப்பை பற்றிய சுகமும் இருக்கிறது. பிறப்பு தோன்றக்கூடிய அந்த ஆண் பெண் உறவிலே இருக்கக்கூடிய சுகம் இருக்கிறதே,
அதனுடைய எச்சமாகத்தான் அந்த வாழ்க்கை நின்று கிடக்கிறது. யாரா சொன்னா வருவாங்களா? நேர வந்து நேர வா கண்ணா அழிச்சுன்னு போடு, கிருஷ்ணா வரேன் வரேன், கிருஷ்ணரே நேர்ல வந்து வாங்க போலாம் அப்படின்னா, கிருஷ்ணா ப்ளீஸ் உன்னுடைய அடுத்த கிருஷ்ண ஜெயந்தியை இங்க கொண்டாடி இந்த சீடா முறுக்கெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் வரேம்மா. யாருக்காவது போறதுக்கு ரெடியா இருக்கணும். அஹ்? அதாவது அந்த காலத்துல அதான் சொன்னார் ஞானசம்பந்த பெருமான். நல்லூர் திருமணத்துல அவருடைய எல்லாரும் வந்து திருமணத்துல வந்து பல எல்லாருக்கும் வந்து அளவுக்கு gift கொடுப்பார். இப்போ இந்த நவராத்திரிக்கெல்லாம் எல்லாத்தையும் வந்து gift கொடுக்குற மாதிரி கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாம் gift கொடுப்பாங்க. ஞானசம்பந்த பெருமான் என்ன gift கொடுத்தாருன்னா, அன்னைக்கு வரவாள்லாம் வந்து நமச்சிவாய நாமத்தை ஓதி என்னோட எல்லாம் வந்துருங்க, முக்தி அடையலாம் என்று எல்லாருக்கும் முக்தி கொடுத்தார். அது பெரிய விஷயம். அது பத்தி ஒரு மணி நேரம் பேசக்கூடிய விஷயம். என்னுடைய நண்பர் சோசமி சுந்தரம் போன்றவர்கள் எல்லாம் மிக அருமையாக அதை வந்து பேசியிருக்கிறார்கள். அது மாதிரி அவருக்கும் சீனியர்ஸ் நான் கேட்டிருக்கேன். அதனால வாழ்க்கை என்பது இன்பம், மரணம் என்பது துன்பம். வாழ்க்கை என்பது அச்சமற்ற தன்மை, மரணம் என்பது அச்சம். இதுதான் மனிதனுடைய. இங்க பக்தி எப்படி சார் வந்தது அப்படின்னா, நம்ம நாட்டுல இந்த பக்திங்கிற கான்செப்ட் எப்படி கொண்டு வந்தான் பாருங்க. வாழ்க்கை, இந்த பிறவி அப்படி வச்சுக்கலாம். இந்த பிறவி என்ற இன்பத்திற்கு பக்தி ஒரு விருந்து. இந்த பிறவி என்ற பயத்துக்கு பக்தி ஒரு மருந்து. இவ்வளவுதான் விஷயம். இந்த பக்தி என்பதே ஒரு விருந்தாகவும் மருந்தாகவும் இருக்கிறது. இது எப்படி விருந்தாக இருக்கிறது என்று சொன்னால், எந்த கூச்சமும் எதுவும் இல்லாத போய் நெய்வேத்தியம் வாங்கி சாப்பிடுறோம். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடாரவல்லி ஆழ்வார் அப்படி சாதிச்ச விஷயம் அது. ஆகவே அதை சாப்பிடுறோம். நம்ம நாட்டுல பக்தி முறையை கொண்டு வந்தார்களே, அது வந்து என்ன பொருள்? இந்த மக்கள் நன்றாக பக்தி என்பதனால எல்லாத்தையும் துறந்து பாரதியுடைய வழி அது. அதான் பார்க்கணும். பாரதி சொல்றான் அந்த பாட்டை இன்னும் நம்ம முடிக்கல. நிற்பதுவே நடப்பதுவே நீங்களெல்லாம். இது வந்து கற்பனை தானா, இல்லைன்னா வெறும் வெறும் ஓவிய காட்சி மேல போறதா? அருமையான பாட்டு. அப்போ பாரதி வந்து இந்த வாழ்க்கையினுடைய நிஜத்தை சொன்னார். அதுல தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, எங்க சங்கரர்ல இருந்து அவன் வேறுபடுகிறான் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி இருக்கிறேன் ஏற்கனவே. அதான் மறுபடி முன்பின்னாக போக வேண்டிய ஒரு விஷயம். நான் இதுக்கு தான் முதல்ல வந்து ஒரு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு ஆரம்பிச்சு சொன்னேன். அதாவது பாரதி வந்து எந்த வரிசையில எழுதியிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதை விட, அவன் இதையும் அதையும் தாண்டி தாண்டி எழுதி கொண்டிருக்கிறான். இப்படியே உட்காந்துருப்பான். கூட ஒரு கூட இந்த குழந்தை கேட்கும், பா எனக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க. எதுகுரிய அம்மாள் இருப்பா, எங்க எனக்கு ஒரு பாட்டு வேணும் என்று கேட்டா அவரு குழந்தைகள் ஒரு பாட்டு எழுதி கொடுப்பான். ஆகவே இப்படி செய்யக்கூடியவனுடைய அடிப்படையான விஷயம் பக்தியிலே இருக்கக்கூடிய இலக்கணத்தை சொல்கிறான். இந்த பக்தி எனவே இந்த பிறவி சுகத்துக்கு விருந்தாகவும் பிறவியினுடைய பயத்துக்கு மருந்தாகவும் இருக்கிறது. என்ன மருந்து அப்படின்னு சொன்னா, ஒரு தெய்வத்தை நம்பும் போது அந்த அந்த மரணம் என்பது ஒரு அச்சமில்லாத தன்மையா இருக்கிறது. கேட்டா சார் நான் வைகுண்டம் போறோம், சிவலோக பதவி அடைந்தார் என்று அப்படி ஒரு கான்செப்டை உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு இது உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரே நேரத்திலே அது இல்லைன்னா பக்திங்கிற இந்த கான்செப்ட் வேற எங்கேயும் எல்லா இடத்துலயும் இருக்குது. இஸ் நாட் ஒன்லி ஃபார் இந்த நம்பிக்கை என்பது அடிப்படை தேவை மனிதனுக்கு என்பதுதான் முக்கியம். அதை பாரதி இங்கே சுட்டி காட்டுகிறான். அதிலே ஒரு 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 நுட்பம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மறைபொருள் பின்னாடி அதை பத்தி பேசுகிறான். இந்த பாட்டுல சொல்ற இந்த கண்ணியில சொல்லும் போது, உண்மை முற்றிலும் கண்டு வணங்கி வணங்கியோர் ஈசனை போற்றி இன்பம் யாவையும் உண்டு புகழ் கொண்டு வாழ்வோம். ஆகவே பக்தியுடையார் எல்லாம் பெறுவாருங்கிறான். உங்களுக்கு இன்பத்தை உண்டு, என்னெல்லாம் இன்பம் இருக்கிறதோ அதையெல்லாம் உண்டு நல்ல ஒரு பெரிய நிறைவாழ்வு வாழ்ந்து செல்ல வேண்டும். இதுதான் நம்ம நாட்டினுடைய தத்துவமாக இருக்கிறது. அதைத்தான் பாரதி பேசுகிறான். பாரதி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போகுது. ஏன்னா அவனுக்கு முன்னாடி இருந்த காலத்துல, சைவம் எல்லாம் இருந்த காலத்துல சமணம் பெருத்து கிடந்தது, புத்த மதம் இருந்தது. புத்த மதம்லாம் வந்து புத்த மதமாவது கொஞ்சம் பரவாயில்ல. சமணம் வந்து ஒண்ணுமே, அதாவது துறவு வாழ்க்கை தான், அதை தாண்டி எதுவுமே கிடையாது என்ற நிலையில இருக்கும் பொழுது அங்கே சைவத்தை வளர்த்தார்கள். அது பெரிய புராணத்துல படிக்கும்போது தெரியும். அவர் வந்து ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு செல்கிறார், குலச்சிறையார கூப்பிடுகிறார். அந்த கூன்பாண்டியனுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த சூளை நோய் இருக்கிறதே, அந்த நோயை தீர்ப்பதற்கு போறாருன்னா அந்த ஊர்ல வந்து உள்ள போனா விபூதி கிடைக்காதான். சார் மதுரையில என்னன்னா எது கிடைக்காதுன்னா விபூதி கிடைக்காது. ஏன்னா விபூதியே இருக்கக்கூடாதுன்னு சமணர்கள் அங்க சட்டம் போட்டிருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி நம்ம இந்து மதத்துல பார்க்கக்கூடிய அஹ், சங்கர பகவத் பாதால் கொண்டு வந்த இந்த ஷண்மதங்களுடைய விரிவாக்கம் எதுல பார்த்தாலும் இந்த வாழ்க்கையை துறந்து ஓடத்துக்கு சொல்லல. அதனால்தான் பாரதி சொல்கிறான். அப்போ என்ன பொருள்?
ஒன்றை பிடித்து கொண்டு இன்னொன்றை சொன்னால் நீங்க நடக்கணும். நடக்காம நிலைத்து நிற்க வேண்டும். ஒரு அசையாத தன்மை வேண்டும் என்று சொன்னால் அந்த அசையாத தன்மை எப்போ வரணும்? டியூரிங் டிராவல் ஆர் ஆஃப்டர் அட்டைனிங் டெஸ்டினேஷன்? பயணத்தின் போதா, பயணத்தின் முடிவிலா? பயணத்தின் முடிவில் தான் அது வேண்டும். பயணப்பாதையிலே செல்லும் போது நீங்கள் இரண்டையும் மாறி மாறி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் அந்த சக்தியை தான் பிரதானமா வைத்துக் கொண்டான் பாரதி. பராசக்தி தான் கேட்கிறான். ஆகவே இத்தனை இத்தனை தூரம் பரசிவ வெள்ளத்தை எல்லாம் பாடிய பாரதி பராசக்தி எனக்கு உப்பு புளி எல்லாம் தேவை தேவை வச்சுட்டிய, அதுக்கெல்லாம் காசு இல்லாத எனக்கு வச்சிருக்கேன்னு பராசக்தி போய் கேட்க மாட்டான். ஏன் கேட்டா? அது அந்த சூழல். ஆகவே பீப்புள் ஹாவ் டு பிளே தேர் ரோல். அது ரொம்ப முக்கியம். சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்றார், நம்ம நம்ம இங்க பிறந்து வந்திருக்கோம். இந்த பிறவியில என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அதை நீ சரியாக செய்ய வேண்டும். we have to play our role. நம்ம அதை பண்றோம். அதாவது இந்த லார்ஜ் ஸ்மாலர் லெவல்ல நம்ம இந்த 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 ரோலை ப்ளே பண்றோம். எப்ப சாதாரண ஒருத்தன் இருக்கிறான், அவன் கல்யாணம் தெரிஞ்சு அங்கங்க தெரிஞ்சிருங்க பேச்சுலர், கல்யாணம் பண்ண உடனே அவன் ஒரு ஒரு பெண்ணுக்கு கணவன் என்ற ஒரு ஒரு ரோல், அந்த ரோலை அந்த 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 என்ன சொல்றது, அந்த கடமையை ஏற்றுக்கொள்கிறான். ஒரு பெண் மனைவி என்ற கடமையை ஏற்றுக்கொள்கிறாள். தாய் என்ற கடமையை ஏற்றுக்கொள்கிறார். என்ன சொல்ல, தாய் தான் எங்க போனாலும். இட் இஸ் ஹர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி வாழ்க்கையிலே உறவிலே நாம் ஒவ்வொரு கடமையை ஏற்றுக்கொள்கிறோமே, அதை போல கடவுளுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் என்ன ரோல் படைச்சிருக்கானோ அது. பாரதியினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது இத்தனை தூரம் புலம்பி நமக்கு தெரியும். எனக்கு கொடுத்தான் கையிலே ஒரு கோலை, எழுதுகோலை செங்கோலாக கொடுத்திருக்கிறான். அதன் மூலமாக இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்ற கடமையை பாரதி செய்கிறான். ஆகவே இதுதான் கர்மயோகம். வாட் பகவத்கீதா சேஸ் அபவுட் கர்மயோகா இஸ் ஒன்லி திஸ். அது அது என்ன கர்மம்? அது என்ன கர்மம்னா ஒவ்வொருத்தருக்கும் பலக வச்சு சொல்றது இல்லை. அது அழகா சொல்கிறது. நமது மறை நூல்கள், வேதங்கள் சொல்கிறது, உனக்கு என்ன பொறுப்பு என்று சொல்லி நீயே உணர்ந்து கொள்வாய். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சுய சுய என்ன சொல்றது, நமக்குள்ள தொழில். நமக்கு எதுங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு நல்லது கெட்ட தெரியும். எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அது வாட் நாகநந்தி ஒரு முறை சொன்னார். அதுல குரல் பத்தி விவரிக்கும் போது, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை, அறிவினால் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்பதற்கு சொன்னார், மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை தன் துன்பம் போல் பார்க்க வேண்டாமா என்று கேட்டால். ஏன் வள்ளுவம் கேட்டான் சார் அந்த கேள்வியை? ஏன்னா ஏன் சார் எல்லாரும் பிஹெச்டி வாங்கக்கூடாது? ஏன் சார் எல்லாரும் இன்ஜினியர் ஆகக்கூடாது? ஏன் சார் அது மாதிரி கூட எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா வள்ளுவன் இதை ஏன் சொன்னா? அறிவினால் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைனா, அத்தனை பேருக்கும் அறிவினுடைய ஆரம்பம் இதுதான். அறிவினுடைய ஆரம்பமே மனித நேயம்தான். அறிவினுடைய ஆரம்பமே உயிர்களை நேசிப்பதுதான். உயிர்களிடத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் உணர்தல் வேண்டும் என்று பாரதி பேசுகிறார். அதனால அந்த உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும்ங்கிற வார்த்தை இருக்க, அது நினைச்சு பார்க்கக்கூடிய வார்த்தை. இவ்வளவு அற்புதமான தத்துவத்தை வேற எந்த தத்துவத்திலும் நாம் பார்க்க முடியாது. எனவேதான் அதை கொண்டாடுகின்றோம். இதை உள்ள போய் போய் பார்த்து அந்த பழுத்து நிற்கக்கூடிய அந்த கனியாக இருக்கக்கூடிய இதை புசிக்கும் போதுதான், அடாடா எவ்வளவு அற்புதமான தத்துவத்தை நமது முன்னோர்கள் எல்லாம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அதுல ஈசனை போற்றி இன்பம் புகழ் கொண்டு வாழ்வோம். இது பாரதியினுடைய இந்த இந்த கண்ணியில. இதுக்கு அடுத்து பார்க்கலாம். கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் சார். அதுல நம்ம ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயே பார்க்கும்போது ஒரு ஒரு எப்படி ஒரு எவல்யூஷன். we talk about the evolution in a larger sense, in the micro world or the macro world. இது மாதிரி பாரதியினுடைய இந்த பண்பட்ட சிந்தனைகள் மொத்த பாரதி தொகுப்புல எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு பாடலிலும் எப்படி அது பயணிக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து பாருங்க. சோர்வுகள் போகும் பொய். தேங்க்யூ தேங்க்யூ. சோர்வுகள் போகும் பொய் சுகத்தினை தள்ளி சுகம் பெறலாகும். பொய் சுகத்தினை தள்ளி சுகம் பெறலாகும். நற்பார்வைகள் தோன்றும். மிடி பாம்பு கடித்த விஷம் அகன்றே நல்ல சேர்வைகள் சேரும். பல செல்வங்கள் மகிழ்ச்சி விளைந்திடும். தீர்வைகள் தீரும், பிணி தீரும், பல பல இன்பங்கள் சேர்ந்திடும். இதுதான் இந்த பாட்டு. இதை மறுபடியும் படிக்கிறேன், ஸ்கிரீன்ல இருக்கட்டும். அது சோர்வுகள் போகும் பொய் சுகத்தினை தள்ளி சுகம் பெறலாகும். அது புரியுது. நற்பார்வைகள் தோன்றும், நல்ல பார்வைகள் தோன்றும்.
மிடிப்பாம்பு, அது ஒரு சொல்லா வச்சுக்கிறோம். பாம்பு, மிடிப்பாம்பு கடித்த, அங்க பார்த்தா விஷமகன்னு போகும் பார்த்தானே, சரியா பிடிக்கலன்னா விஷமகன், யார் இது விஷமகன், ரொம்ப விஷமமா இருக்கு அந்த இடம். அது எப்படி படிக்கணும்னா, விஷம் அகன்றே, விஷம் அகன்றே நல்ல சேர்வைகள் சேரும், பல செல்வங்கள் வந்து மகிழ்ச்சி விளைந்திடும், தீர்வைகள் தீரும். இங்க கூட வந்து பாரதியினுடைய எழுத்துல இருக்கக்கூடிய ஒரு நயம், சேர்வைகள் சேரும், தீர்வைகள் தீரும் என்று அந்த அந்த மோனைய வந்து அந்த ரெண்டு இடத்துல அழகா பயன்படுத்தியிருக்கிறார். அதை ரசிக்கக்கூடிய ஒரு யாப்பு. பிணி தீரும், பல பல இன்பங்கள் சேர்ந்திடும், எதனால? பக்தியினாலே. ஓகே, இப்போ முதல்ல பார்க்கலாம். சோர்வுகள் போகும். கெட் பேக் டு த கேலரி சார். சோர்வுகள் போகும். இப்போ சோர்வுகள் போகும்னா அஹ், அது எப்படி எப்படி அது விளக்கம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், டயர்ட்னஸ், தமிழ்ல எப்படி சொல்றதுன்னா, இப்போ சோர்வுகள் ஆங்கிலத்தில் சொல்லி தமிழ்ல புரிய வைக்கணும்னா, ரொம்ப டயர்டா இருந்தா போயிடும் சார் டயர்ட்னஸ். அது நம்ம ஊர் விளம்பரத்தலாம், புத்துணர்ச்சி பெறுவீர்கள். ஒரே ஒரு டம்ளர் இந்த பானம், அந்த அந்த பானம், அது என்ன பானம் தெரியாது, ஒவ்வொருத்தருக்கு ஒரு பானம் வந்து புத்துணர்ச்சி கொடுக்கும், அது சாப்பிடுறது அப்படின்னு. இப்ப இங்க சோர்வுகள் போகும் என்று சொல்கிறான். அப்படின்னா என்ன பொருள்? நாம எப்படி நினைக்கணும்னா, சோர்வு என்பது எப்போ வருகிறது என்று சொன்னால், சோர்வுல ரெண்டு விஷயம். ஒன்று வந்து உடல் சோர்வு, இன்னொன்று உள்ள சோர்வு. எல்லாம் நல்லா இருக்கும், ஏசி ரூம்ல உட்காந்துருப்பான், சௌரியமா இருக்கும், ஒன்றும் இருக்க கையில எல்லாம் சாப்பிடுறது, மன சோர்வா இருக்கும். அப்ப என்ன சோர்வு போகும்னு பாரதி சொன்ன பொருள் என்ன? நினைத்தது நடக்கும், அப்படி விஷயம். அதாவது அது வந்து எதிர்மறையா இருக்கிறத நம்ம நேர்மறையா பார்க்கணும். சோர்வுகள் என்ற எதிர்மறை சொல்லை பாரதி போடுகிறார். இது ஒரு நுட்பம் சொல்லி தரேன் உங்களுக்கு. இதுவும் வந்து பெரியவர்கள் கேட்டதுதான், ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்ததுதான். அந்த வசுப மாணிக்கம் அவர்கள் எழுதுவார். நான் அவரை பத்தி அடிக்கடி சொல்றது, பொய்யரியா செட்டியார்னு பேர் அவருக்கு. பண்டிதமணி கதிரேசன் செட்டியாருடைய மாணவர் வசுபனார். அவருடைய வள்ளுவம் நிச்சயமா நீங்க படிக்கணும். குரல்ல ஆசையுள்ள அத்தனை பேரும் அவர் எழுதிய வள்ளுவம் என்ற நூலை படிக்க வேண்டும். இல்லைன்னா உங்களுடைய குரல் அறிவு முழுமை பெறாது என்பதை நான் நான் எந்த அஹ், 1000 சன்னதியில வந்து கற்பூரம் அணைச்சு சொல்லுவேன்பாங்களே, அந்த மாதிரி என்னாலே சொல்ல முடியும். அது படிக்கலைன்னா முழுமை பெறாது. அப்படிப்பட்ட எழுதுறார். அவர் சொல்லுவார், எப்படி வந்து ஒன்றை மரித்து நோக்குதல் என்று சொல்வது உண்டு, அது மாதிரி இங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, யார் வந்து அது வந்து எதிர்மறையில இருந்தா அதை வந்து நேர்மறையா மாற்றிக்கொள், நேர்மறையா இருந்தா எதிர்மறையா மாற்றிக்கொள், அப்போ அந்த பொருள் இன்னும் அதிகமா புரியும் அப்படிம்பாரு. பிரச்சனை வராது. சோர்வுகள் அப்படின்னா, சோர்வுகள் எதனாலே வருது என்று சொன்னால், நினைத்தது நடக்கும். அப்போ நினைத்தது நடக்கும்னே பாரதி எழுதியிருக்கலாம், ஏன் இதுல சோர்வுகள் நீங்க போட்டிருக்கான்? ஏன்னா நினைத்தது நடக்கும்னா யார் என்ன நினைப்பான்னு தெரியாது. நினைவு என்பது ஒரு பெரிய விஷயம். அது வந்து அன்லிமிட்டெட், அன்லிமிட்டெட் டேட்டாங்கிற அது மாதிரி வந்து தெர் இஸ் அன்லிமிட்டெட் கோர்ஸ். ஆனா சோர்வு என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தினால வரக்கூடிய விஷயம் சோர்வுன்னு. அப்போ உனக்கு வந்து ஒரு 10 விஷயத்தினாலே உனக்கு சோர்வு வருகிறது என்று தீர்மானித்தா, இந்த 10 விஷயங்களும் உனக்கு சோர்வு நீங்கி நல்லது நடக்கும் என்கிறான். இப்போ பக்தியினாலே இது வருகிறது. சிம்பிளா சொன்னா, போறோம் எவ்வளோ பிரச்சனைக்கு போறோம், கோவிலுக்கு போயிட்டு போறோம், ஒரு கோவில்ல போறோம், ஒரு அமைதி வருகிறது. அந்த பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். இப்பெல்லாம் வந்து அஹ், வீடுகள்லயே சாமி கும்பிடுறது போறோம், அவ்வளவுதான். நான் கோவிலுக்கு போறது சார் சொன்னா, வீடே கோவில், உள்ளம் கோவில், ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்வது போல. அதை தாண்டி வந்து there are lot of, அது அது ஒரு பெரிய ஒரு டாபிக். அது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெருங்கோவில்கள், அவருடைய அமைப்பு, ஆகம விதிகள் எல்லாம் பார்க்கும்பொழுது இங்க பெரிய அமைதி கிடைக்கிறது. அதுபோல பக்தி, பக்தியினுடைய எக்ஸ்டென்ஷனா இருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகள், இதன் மூலமாக நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கிறதே, அதை சொல்லுகிறான். சோர்வுகள் போகும் அப்படின்னா நினைத்தது நடக்கும். இதை வந்து உடனே அடுத்து என்ன சொல்லுறான் அந்த பாட்டுல? பொய் சுகத்தினை தள்ளி சுகம் பெறல் ஆகும். ரெண்டு எழுதுறான், பொய் சுகத்தை தள்ளி சுகம் பெறல் ஆகும். என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டும் சுகம் தான், ஆனா ஒண்ணு பொய் சுகம், இன்னொன்று நல்ல சுகம், அதாவது பெர்மனன்ட் சுகம். அதுக்கு என்ன பொருள்னா, பொய் சுகம் என்பது அது சுகம் போல இருக்கும், ஆனால் அது துன்பத்தை கொடுக்கும். இன்னும் ஒண்ணு சாப்பிட்டா போறோம், இன்னும் சாப்பிடணும்னு தோணும். ஆனா அது வந்து உடனே பார்த்தா 200 300 ஏறிண்டே இருக்கும் சுகர் கண்டென்ட். இது சாப்பிடணும்னு வாய் தோணும், இல்ல காரசாரமா சாப்பிடணும் சார், ஒண்ணு போய் வச்சு பார்த்தானே சுகம் போல இருக்கும், ஆனால் அது துன்பத்தை நிச்சயம் விளைவிக்கும். இது மாதிரி வாழ்க்கையில எத்தனையோ எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்களாம் அறிவு சிறந்த அவை. எனவே இது ரொம்ப விளக்கணும்னு அவசியம் இல்லை.
அதை வந்து பாரதி ஒரு பேர் கொடுக்குறான், பொய்ச் சுகம் அப்படிங்கிறான். பொய்ச் சுகம் என்று சொன்னால் சுகம் போல இருக்கும், ஆனால் அது சுகத்தை இருக்காது. சுகம் தருவது போல இருக்கும், ஆனால் துன்பத்திலே சென்று முடியும். இதுல வாழ்க்கையில நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம், தவறு செய்திருக்கிறோம். அதாவது வள்ளுவன் பேசுவான், மனம்தான் இல்லையா மற்ற ஆகுல நீர பிற மனத்துக்கண் மாசிலன் என்று வள்ளுவன் பேசுவது காரணமே அதுதான். அந்த மனசாட்சியதே விட்டுக்காது. ஒரு தப்பு பண்ணிட்டானா அது உங்களை உள்ளுக்குள்ள குத்தி குத்தி இருக்கும். அது இப்ப என்ன சுகம்? தப்பு பண்ணிட்டானா, தவறு என்று தெரிந்து, ஐயோ டாக்டர் சொன்னாரு இதை பண்ணக்கூடாதுன்ட்டு, ஒரு கப் ஐஸ்கிரீம் சாப்பிடுன்னு சொன்னாரு, ஒரு 1.5 கிலோ சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு வந்து சொல்லும், மனசே சொல்லும். அஹ், அது மாதிரி வந்து வாழ்க்கையில பொய் சுகம், அது சொல்றான். பொய் சுகத்தினை தள்ளி சுகம் பெறலாம் அப்படின்னா நல்ல சுகம். அப்படின்னா இந்த சுகம் எப்படி சார்? இது சுகமாகவும் இருக்கும், எந்த தொந்தரவும் இருக்காது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? என்ன எக்ஸாம்பிள்? சப்போஸ் அதுதான் நல்ல நல்ல சுவைகளை நாம் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலத்துல நம்ம ஊர்ல சொல்லிக் கொடுக்கறது இந்த தோத்திர பாடல்களை சொல்ல காரணமே இசை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். பாரதி குயில் பாட்டு இனத்துக்கு நான் சொல்லக்கூடிய எத்தனையோ காரணம் வந்து இசை என்ற ஒரு மாபெரும் விஷயம். அது இறைவன் தான் இசை. நீ அதாவது ஒலியானாய் பொருளானாய்ன்னு சொல்லல, வாசகத்திலே திருவாசகத்தை பாடுறது, ஓசையும் நீயானாய் ஒலியலாம் நீயானாய், எல்லாம் நீதான். ஒரு நல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ராகம் பிடிக்கிறது, கல்யாணி ராகம் பிடிக்கிறது, இல்ல காம்போதி பிடிக்கிறது, இல்ல ஏதோ ஒரு ராகம், ஒரு இசையில சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த பாட்டை கேட்டா ஆஹா என்ன அழகா இருக்கு பாட்டுன்னு. உடம்புல சுகர் ஏதாவது ஏறுமா, பிபிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லைன்னா கை காலுக்கு ஏதாவது வெயிட் ஏறுமா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது பாட்டுக்கு இருக்கு. அதனால தான் வந்து உலக அளவிலே வந்து த சூதிங் எஃபெக்ட் ஆஃப் மியூசிக், வேரியஸ் சென்டர்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து ஐசியூலேருந்து வந்து இல்லைன்னா வாட் யூ கால் சர்ஜரி அந்த மாதிரி விஷயம்லாம் முடிஞ்சு வந்த பேஷண்ட்ஸ், கன்வாலசிங் பேஷண்ட்ஸ், வார்டுக்கு வந்தவங்களுக்கு மைல்டு மியூசிக் இஸ் கோயிங் டு பி அ சூதிங் எஃபெக்ட் அப்படி சொல்லுகிறார்கள். அது மாதிரி சில ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அது சுகம். அந்த சுகம் எந்த துன்பத்தையும் விளைவிக்காத சுகம். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, பிறருக்கு ஏதாவது நல்லது நடக்கிறதுனா அதுக்கு மனம் மகிழ்ச்சி அடைகிறது என்ற ஒன்றை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் அது நல்ல சுகம், பொய் இல்லாத சுகம். பல நேரங்கள் என்னன்னா, யாராவது ஒருத்தர் நல்ல நடந்தா நம்ம பொறுக்கிறது இல்லை. அழுக்காறு அவா, வள்ளுவன் சொல்றான். இன்னொருவருடைய வளமையிலே, பிறருடைய செல்வத்திலே, பிறருடைய புகழிலே நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் சொன்னால் அது உண்மையிலே சுகம், எந்த விதமான தொல்லையும் கொடுக்காத சுகம். ஒரு எக்ஸாம்பிள், பொய்யில்லாத சுகம் ஏதாவது ஒன்று பிராக்டிஸ் பண்ண சார், இது ஆரம்பங்க. பிறருக்கு நிறைய கண்டுபிடிங்கள், நிறைய நிறைய கண்டுபிடிங்கள், குற்றம் காணாதீர்கள், அப்போ ஒரு சுகம் வருகிறது. பிறருக்கு கொடுங்கள், ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை, வள்ளுவன் சொல்லார். பிறகு கொடுங்கள். அவன் என்ன நமக்கு தெரிவு பண்ணுவான்? சார் அவர் வீட்டுக்கு போகும்போது நான் வந்து 1.5 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு போனேன் சார், அவர் எங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு வாழைப்பழம் கூட வாங்கிட்டு வரல சார் அப்படின்னு. இது வந்து ஒருத்தருக்கு இதை கொடுத்து வாங்குறது அதல்ல, ஈத்துவக்கம். அதை கொடுத்து பாருங்க, அதுல ஒரு சுகத்தை கொண்டு வரீங்களா? வள்ளுவன்ட்ட போனா இன்னும் நிறைய இருக்கு. அதாவது நீங்க ஒரு லிஸ்டே போடலாம். தென்காசி கேன் ரைட் ஆர்டிகல் அண்ட் கிவ் அ லிஸ்ட் லைக் தட். அதாவது தொல்லை தராத சுகங்கள் எவை. அவர் என்ன பண்ணுவார், சினிமா பாட்டில் யாரெல்லாம் ஏதாவது சொல்லியிருக்காங்க கண்ணதாசனை பார்த்து, ஏன்னா அவருக்கு அது சுகம். ஏதாவது பிரச்சனை வந்து தென்காசி கணேசன், ஆஹா சார் 100 1000 பாடல் கண்ணதாசன் பாட்டையும் படிச்சுட்டு இருக்கேன், நான் ரசிக்கிறேன் சார்ங்கிறார். அதனால அவர் உடலுக்கு எந்த தொல்லையும் கிடையாது. இன்னும் கேட்டா அதை அவர் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் போது எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள், இல்லையா? அதனால நாம ஒரு லிஸ்ட் போடலாம். இந்த பாரதியை படிக்கும் போது அதை செய்ய வேண்டும். பாரதியினால என்ன பயன் கிடைக்கிறது? இதுதான் பயன். பாரதி பொய் சுகம் என்று சொல்கிறான், நல்ல சுகம் கிடைக்கும் எப்போ? பக்தியிலே என்று சொல்கிறான். திருவள்ளுவர் மேல பக்தி வையே, அவர் சொன்ன ஐடியா கிடைக்கும். ஆகவே வாழ்க்கையிலே நல்ல சுகம் என்ன என்பதை பார்த்து கொண்டு அதை கடந்து நாம் செல்ல வேண்டும். அது பக்தி இருக்கும். அடுத்து என்ன? நம் பார்வைகள் நல் நற்பார்வைகள் தோன்றும். இது ரொம்ப முக்கியமானது. அதாவது இது வந்து ஒரு கதையே சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாரும் தெரிந்த கதை தான். மகாபாரதத்துல கூப்பிடுறார், ஆசான் கூப்பிடுறார், கூப்பிட்டு துரியோதன கிட்ட சொல்றார், இந்த ஊர்ல இத்தனை பேர் நல்லவன் இருக்கான்டா பாத்துட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. அவன் திரும்பி வந்து சொன்னானா, ஒரு பய கூட நல்லவன் இல்லை சார், ஒருத்தன் கூட இல்ல. தர்மர் ஆயிஷாராம், இந்த ஊர்ல எத்தனை பேர் பொல்லாதவன் நல்லவன் இருக்கான். அவர் திரும்பி வந்து, ஒரு பொல்லாதவன் கூட இல்லை, எல்லாரும் நல்லவனா இருக்கான் சார் அப்படின்னு. இப்படி ஒரு கதை உண்டு.
ஆகவே யார் எதை பார்க்கறானோ அதுதான். அப்ப நற்பார்வைகள் தோன்றும் என்று சொன்னால் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தோன்றும். பக்தி அங்க போறோம். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர், ஃபார் எக்ஸாம்பிள், எங்க வீட்டு பக்கத்துல சாய்பாபா கோவில் பல பேர் வருவாங்க, முதல் முறையா வருவார்கள். வாசல்ல பார்த்தா எல்லாரும் வந்து சாப்பிட்டு இருப்பாங்க, பெரிய கியூ நிற்கும். எல்லாருக்கும் டெய்லி நடக்கிறது, அன்னதானம் நடக்கிறது. எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில்ல டெய்லி அன்னதானம் போட்டுருக்காங்க இங்க ஏரியால. அதாவது அசோக் நகர்ல தான் நான் விளையாட்டா சொல்றது, காசு கொடுத்தா சாப்பிட வேண்டிய இடமும் நிறைய இருக்கு. இல்ல இந்த கீதா சுந்தரராஜன் சார்லாம் வந்திருக்காரு, அங்க எங்களை ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. அதனால நிறைய காசு கொடுத்து சாப்பிடுற ஹோட்டலும் இருக்கு. காசே இல்லாத வந்து காத்தால போனானா சாப்பிடுறதுக்கு வந்து 3 வேளையும் சாப்பிடுறதுக்கு அன்னதானம் நடக்கிறது. அங்க வந்தார் ஒரு ஃப்ரெண்டு, வந்து 2 3 வாட்டி வந்தார். பார்த்துட்டு அவர் பார்வை பார்த்து வந்து உடனே அந்த சாய்பாபா அவருடைய இது எந்த சாமிங்கிறது முக்கியம் இல்ல, பக்தி. அவர் வந்து உன்னை பார்த்தார். சார் இது என்ன 2ஆம் நாள் தான் பார்த்தீங்கன்னா அண்ணா எல்லா நாளும் நடக்கிறதா சார்? இது நான் அன்னைக்கு தான் நினைச்சேன். இல்லை சார், இது எப்படி சார்? யார் வேணா பண்ணலாம் சார் அது. யூ ஹேவ் டு பே சம் மணி டு தட் அது ஆர்கனைசர். ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 10 15 பேர் 20 பேர் 30 பேர் கூட அதுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து அவர்கள் கொடுக்கிறார்கள். சார் நானும் ஒரு நாள் பண்ணோம் சார், அது பண்ணுங்க சார். வாழ்க்கையில எப்பெல்லாம் ஒரு மனதுக்கு வந்து ஒரு ஆறுதல் தேவையோ ஒரு அமைதி தேவையோ அங்க போயிட்டு வந்து அதை பண்றாரு. ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு ஆரம்பம் நற்பார்வைகள் தோன்றும். அது பக்தி இருக்கும்போது. இல்லாத இடத்துல போனோம்னா எத்தையாவது சாப்பிட்டு இன்னைக்கு வேற சைட் டிஷ் வச்சுக்கலாமா கேட்பான். இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது கண்டுருப்பான். ஸோ சைட் டிஷ்ல மனசு போயிடுதுன்னா மெயின் டிஷ் ஓடி போயிடும். மெயின் டிஷ் இல்லாத போயிடும். ஆகவே நற்பார்வைகள் தோன்றும். மிடிப்பாம்பு கடித்த விஷம் அகன்றே நல்ல சேர்வைகள் சேரும். மிடிப்பாம்பு, மிடினா வறுமைன்னு அர்த்தம். மிடிப்பாம்பு. கொடிப்பாம்பு இருக்கு, கொடியில போனா கொடிப்பாம்பு. மடிப்பாம்பு, மடிஞ்சிருக்கிறப்பா மடிப்பாம்பு. கடிப்பாம்பு இருக்கலாம், கடிக்கிற பாம்பு. இது என்ன மிடிப்பாம்பு என்று சொன்னால் இது பாம்பே அல்ல. அது கவிதையில கவிதையில வந்து அதாவது கவி சக்கரவர்த்தி என்று கம்பனை சொல்வது போல இங்க பாரதியினுடைய அந்த மகாகவி இந்த வார்த்தையினுடைய ஒரு மிடிப்பாம்பு. இது பாம்பு இல்லை அப்படின்னா என்னது? வறுமை. பின்ன ஏன் மிடிப்பாம்புன்னு சொன்னா? இந்த வறுமைக்கு பாம்பினுடைய குணங்கள் இருக்கின்றன. பாம்புன்னா எப்படி சார்? பாம்பு கடிக்கும் என்று சொல்வார்கள். ஆனா அது சொல்றதை விட பாம்பு உண்மையான அதை வந்து வினைச்சொல் என்னன்னா பாம்பு தீண்டுவதுமா. பாம்பு தீண்டுகிறது, அதுதான் சொல்றது. பெரிய புராணத்துல இருக்கும், பாம்பு தீண்டியது. போயிட்டானே சம்பந்த பெருமான் எழுப்புகிறார், உயிர் கொடுக்கிறார். அது அந்த சொல் பெரிய புராணத்தை சொல்ல பாம்பு தீண்டி இறந்தான். அதுபோல வறுமை தீண்டுகிறது. வறுமை, அது தீண்டல் எப்படி இருக்கும்னா, வறுமை என்பது வெவ்வேறு நிலையிலே வறுமை இருக்கிறது. சாப்பாட்டுக்கே இல்லாத ஒருத்தன் வறுமையில இருக்கான், அது வேற. ஆனா ஆன் கம்பாரிசன் எல்லாரும் வறுமையில இருக்கிறார்கள். எனக்கு இல்லைங்கிறான், எது கேட்டாலும் இல்லைங்கிறான். அப்போ பண வறுமை இருக்கிறது, மன வறுமை இருக்கிறது, உடல் வறுமை இருக்கிறது. இப்படி வாழ்க்கையிலே இல்லை என்பதும் வறுமையை குறிக்கிறதுன்னு சொன்னால் அது பாம்பு போல. இந்த சோகால் இந்த பாம்புங்கிறது வந்து கான்செப்ட் ஈவன் இன் ஈவன் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். மில்டன், த கிரேட் மில்டன், அவருடைய பாரடைஸ் லாஸ்ட் அண்ட் கெயின், அதுல வந்து அந்த சேட்டன் எப்படி வருவான்னா பாம்பு ரூபத்துல தான் வருவான். நாங்கெல்லாம் படிக்கும்போது எங்களுக்கு எல்லாம் உண்டு. காலேஜ்ல இதெல்லாம் வந்து இதெல்லாம் படிச்சு எழுதி ஏதோ ஒவ்வொருத்தரும் வந்து பெரிய ஷேக்ஸ்பியராகவும் மில்டனாகவும் ஆக போறோன்னு அதை படிச்சுட்டு இருந்தோம். பட் தட் ஹெல்ப்டு டு பி ஃப்ராங்க் வித் யூ. எவ்வளோ அருமையானது. சேட்டன் வரும், அங்க இருப்பாங்க, பிரமாதமா இருக்கும். வாட் அ கிரேட் போயட்ரி. இப்படி கண்ணுக்கு தெரியாது வரும், பல பலன்னு வரும். எப்படி இந்த பொய்மான், கல்கி பொய்மான் கரடுன்னே கல்கி ஒரு கதை எழுதினார், அருமையான கதை அதுவும். அது போல ராமாயணத்துல வந்து அது எப்படி வருது பாருங்க. இன்னும் கேட்டா இந்த பொய் சுகம் என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன், பொய் சுகம். இந்த பொய் சுகம், இந்த பாம்பு, இது ரெண்டும் சேர்ந்தா நம்ம நாட்டினுடைய இதிகாசங்களே இப்படிதான் இருக்கு. நம்ம நாட்டின் இதிகாசம் ஃபுல்லா அதுதான் பொய் சுகம். ராமாயணத்துல பார்த்தா யாரு பொய் சுகம்? கைகேயி பொய் சுகத்தை தேடினாள். அவதான் நினைச்சுட்டு இருக்கா எனக்கு சுகமா இருக்கும், என் மகன் பரதனுக்கு ஆட்சி கிடைச்சா சுகமா இருக்கும். அதுக்கு தூண்டி விடுறதுக்கு கூட ஒருத்தி இருக்கா. உனக்கு உன் பையனுக்கு ஆட்சி கிடைக்கல, நீ வந்து செகண்ட் ரேட்டா போயிடுவ, அரச மாதா ராஜ மாதாங்கிறது இருக்காது உனக்கு. இப்படி நிறைய அதை பத்தி சொல்ற நிறைய இருக்கு, விஷயங்கள் இருக்கு. ஏகேவி சார் இருக்கிற இடத்துல நான் கம்பனை பத்தி பேச அதிக பிரசங்கித்தனும். நான் வந்து கருத்துக்கு தான் சொல்றேன், கம்பராமாயண பாடல்கள் சொல்ல முடியாது இப்போ. ஆகவே அதுல பார்த்தா அது பூரா பூரா அதுதான். பின்னாடி பார்த்தா ராவணனுக்கு என்ன சார் ஆச்சு? பொய் சுகம்.
இந்த சீதை என்று அழகு அது பொய் சுகத்துல வந்து டபுள். அதாவது இவன் நேர்ல பார்க்கறதுக்கு முன்னாடி தான் பார்த்ததை கற்பனையாக கூட்டி தன்னுடைய வஞ்சகத்தினாலே சூர்ப்பனகை தான் ராமனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தினாலே அந்த காமத்தினாலே அந்த காமத்தினுடைய கிளை விரியாக ராவணன் மேலே அந்த காமத்தை உண்டாக்குகிறாள். அது பொய் சுகம். நீங்க மகாபாரதத்துல பார்த்தா இன்னும் 1000 இருக்கு. ராமாயணத்துல ஒன்னு ரெண்டு கண்டுபிடிச்சனா மகாபாரதத்துல அது மாதிரி 10 விஷயம் இருக்கும். காரணம் யுகம் மாறி விட்டது. திரேதாயுகம் போய் துவாபர யுகம் வந்த உடனே இன்னும் அதுல நம்பர். அப்புறம் இப்ப கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பொய் சுகம் தான். அது வந்து இப்ப உண்மை சுகத்தை தேடுறது கஷ்டமா இருக்கு. ஆகவே பாரதி எழுதக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய வலிமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் எழுதுகிறான், மிடிப்பாம்பு கடித்த விஷம் அகன்றே நல்ல சேர்வைகள் சேரும். இப்போ என்ன அதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல சேர்வைகள் சேரும் அப்படின்னா, சேர்வைகள் அப்படின்னா கூட்டம், உறவுகள். இந்த தமிழ்நாட்டுல வந்து சேர்வைனே ஒரு இது உண்டு, ஒரு ஜாதி பெயர் உண்டு, சேர்வை. தென்பாண்டி நாட்டுல இருக்கு சேர்வை, அகமுடையார், சேர்வை, இதெல்லாம் வந்து இனத்தை குறிப்பதாக இருக்குது. நல்ல சேர்வை அப்படிங்கிறது நல்ல ஆட்கள்லாம் அவன் சேர்ப்பான். நம்ம நாட்டுல ஒரு பழக்கமான ஒரு வழக்கு சொல் இருக்கிறது, இனம் இனத்தோட சேருமா. இப்படி 2 பேர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருப்பான். ஒருத்தன் பாவம் ஏதோ ஒரு கையில புக்கை வச்சு படிச்சுட்டு இருப்பான், தோல்ல ஏதோ பை மாட்டின்னு இருப்பான். அவன்கிட்ட அவன் போக மாட்டான். அங்க ஒருத்தன் தனியா சிகரெட் பிடிச்சுன்னு உட்காந்துருப்பான், நின்றுட்டு இருப்பான். இவன் பாவம் அப்படின்னு பார்த்துட்டு, சார் பெட்டி இருக்கா சார்? பெட்டி இருக்குன்னு சொன்னா தீப்பெட்டின்னு அர்த்தம் அவங்க லாங்குவேஜ்ல. அது ஒருத்தன் நான் அதுல நகைச்சுவை பெட்டி இருக்கான்னா பெட்டி கொடுத்தான். சிகரெட் இருக்கா சார் எடுத்து கேட்டான். ஏன்டா உங்ககிட்ட சிகரெட்டும் இல்லை, உங்ககிட்ட வத்தி குச்சியும் இல்லையானா? ஆமா சார், ஒன்லி ஐ ஹாவ் ஹேபிட், ஐ டோன்ட் ஹேவ் அதர் டூ திங்ஸ் அப்படின்னா. பழக்கத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இது இல்லாத அவன் போய் கேட்பான். பார்த்த உடனே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு ஊர்ல போய் இறங்கினானா அவனுக்கு தெரியும், ஆளை பார்த்தோன்னே, சார் இங்க வந்து எல்லாம் சாப்பிடக்கூடிய எங்கடா இருக்குன்னு போய் கேட்பான். நல்லவனா இருந்தா ஆளை பார்த்து யார்கிட்ட கேட்கணும்? சார் இந்த ஊர்ல கோவில் எங்க இருக்குன்னு கேட்கணும், ஆளை பார்த்து கேட்கணும். கோவில். இது போல வந்து சேர்வைகள் சேரும். அப்போ எப்படி நீயா போய் சேரணுங்கிறது அதுதான் பாரதி. இட்ஸ் வாட் யூ பி ப்ரோஆக்டிவ், ஆட்டோமேட்டிக்கலி திங்ஸ் சொல். லைக் லைக் எ மேக்னெட் அட்ராக்ட்ஸ் த அயர்ன் ஃபைல்ஸ், விந்தையொரு காந்தமிசை வீழும் இரும்பினை போல். பாரதியுடைய வார்த்தை. விந்தையொரு காந்தமிசை வீழும் இரும்பினை போல். இரும்பு எவ்வளவு பெரிய வலிமையான விஷயம், அது தானே வந்து விழுறதுடா. எது மேல? விந்தையொரு காந்தம். அந்த காந்தத்துக்கு அந்த விந்தை எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் விஷம் அகன்றது. மிடி மிடி வறுமை இருக்கிறதே, அந்த விஷம் அகன்ற போது, நீ தூய்மையான போது நல்லவர்களெல்லாம் உன்னை தேடி வருவார்கள். அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த காந்தியினாலே நல்லவர்கள் தேடி வருவார்கள். சேர்வைகள் சேரும், பல செல்வங்கள் வந்து மகிழ்ச்சி விளைந்திடும், தீர்வைகள் தீரும். தீர்வைனா நம்ம ஊர்ல வந்து வரின்னு சொல்லுவோம் இல்லையா? நிலத்தீர்வை. இந்த தீர்வை என்பது வரி, சுங்க வரி, இதுக்கெல்லாம் தீர்வைம்பாங்க. இங்க என்ன மீனிங்னா, அந்த வரி போட்டா நமக்கு வந்து என்ன ஆகுது? வரி வந்து சுமை. யாராவது வந்து இன்ட்ரெஸ்டா கையில இன்கம் டாக்ஸ் கூட இந்த வாட்டி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிருக்காங்க, எல்லாத்தையும் கொடுத்துடலாம். யாராவது கொடுக்குறாங்களோ? சம்பாதிச்சுல பணத்துல வந்து வரி கொடுக்கறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஒரு ஒரு சுமை, இட் இஸ் ஆல்சோ ஷோயிங் தட் சம்படி இஸ் ஹேவிங் அத்தாரிட்டி. அதனால இந்த இடத்துல தீர்வைகள்ங்கிறது வந்து சுமைன்னு அர்த்தம். இந்த இடத்துல சுமை. அப்போ தீர்வைகள் தீரும், சுமைகள் எல்லாம் தீர்ந்து போகும். நீ எதெல்லாம் உன்னுடைய சுமையாக இருக்கிறதோ அதெல்லாம் தீர்ந்து போகும். அப்ப என்ன சுமை இருக்கிறது? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சுமை. இப்ப நம்ம வந்து தோல்ல சுமக்கிறோம் குழந்தைய. சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு அப்பாவா அம்மாவா தோல்ல சுமக்கிறோம். அது வயசாக வயசாக வெளியில வந்து ஓடின உடனே அதை மனதிலே சுமக்க ஆரம்பிக்கிறோம். எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என்னை பற்றி கவலை என்ற பாடல் வரிகள் எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள். அது போன உடனே அம்மா குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்கா. எங்க போனாலும் இடுப்பு இடுப்பு குழந்தையா இருக்கிறது. அது தூளி குழந்தை, இடுப்பு குழந்தையா இருக்கிறது. குழந்தைக்கு வயசாருது, அது வெளியில ஸ்கூல் போறது. அம்மா தோல்ல இல்ல, அம்மாவுடைய இடுப்புல இல்ல, ஆனா அம்மாவோட மனசு இருக்கு. குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்குமோ, அது சரியா இருக்குமோ இல்ல, வெளியில ஓடி வருது, ரோட்ல கார் வண்டி எல்லாம் ஓடுறது, என்ன ஆகுமோ? அது இன்னும் வயசான போது அதுக்கு இன்னும் அது போக போக அந்த தாய் மனம் இருக்கிறதே, அது போன்ற உறவுகள் அது மனத்திலே சுமக்கிறது. ஆகவே இந்த சுமைகள் எல்லாம் தீரும். பகவான் பார்த்து பாண்டா பக்தினாலே, அந்த பக்தி இருக்குது. எஸ், ஐ பிலீவ் நத்திங் வில் ஹேப்பன் அப்படின்னு ஒரு ஒரு நிமிஷம் இது முடியும். ஐ நோ சோ மெனி பீப்புள். திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய இங்கே பேசும்போது சொன்னார், பல கூட்டங்களையும் சொல்லியிருக்கிறார். அவருடைய தாயார் ஒரு மிகுந்த பக்தி உடையவர்கள். விஷ்ணு சஹஸ்ரநாமம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள்.
அது திருப்பூர் கிருஷ்ணன் சாரே சொன்னது. அதனால வந்து நான் ஐ கேன் எலாபரேட் அண்ட் டெல் யூ. அவர் அன்னையார் ஒரு நாள் வீட்டில் உடல் சரியில்லாத நிலை, அவர் படித்துக் கொண்டிருக்காரு. என்ன இப்போ ஜுரம் போய் எடுத்துன்னு அப்படின்னாரு. ஆமாம்மா அப்படின்னா. உனக்கு எப்படி தெரியும்? நான் இப்பதான் விஷ்ணு சாதம் படிச்சு முடிச்சேனே, இப்பதான் பூர்த்தி பண்ணேன், நிச்சயமா ஜுரம் போயிருக்கணும், நல்லது நடந்திருக்கும், எல்லாம் கரெக்டா இருக்குமே என்று அப்படி ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, ஆழ்ந்த பற்று. நம்பிக்கையை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கையே நம்பிக்கையினுடைய அடிப்படையில தான் இருக்கிறது. அதை பாரதி சொல்கிறான், பக்தி என்ற நம்பிக்கை இருந்தால் தீர்வைகள் தீரும். சுமை இறக்கம், என்னெல்லாம் வாழ்க்கையில சுமம். இன்னொரு சுமை என்ன? இது மாதிரி குழந்தைகளை சுமக்கிறோம், இன்னொன்னு வந்து நம்மை பற்றி சுமக்கிறோம். நமக்கு என்ன ஆகப் போகுது? வாட் இஸ் தேர் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன? அதாவது மனுஷனுக்கு வந்து பயம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, வாட் எவர் தட் இஸ் நோன் டு யூ அதை பத்தி பயம் இருக்காது. வாட் இஸ் அன்னோன், அது என்ன பயம்? இருட்டை பார்த்தா ஏன் எல்லாம் பயப்படுறான்? அதுக்குள்ள என்ன இருக்குமோ? என்னதான் இருக்கணும்? அதுவே வந்து ஓப்பனா இருந்து சொன்னா இல்ல இதான் இது இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயம் வரும், அதுக்கு காரணம் இருக்கும். அடப்பா இந்த பயம் வந்துட்டானே பயப்படுவான், அது வேற விஷயம். ஆகவே அந்த அந்த பயம் போகும், பிணி தீரும், பல பல இன்பங்கள் சேர்ந்திடும். பிணி தீரும். இந்த பிணி என்பதுக்கு வந்து நான் விளக்கம் சொல்வதுண்டு. பிணி என்பது நோய் என்று சொல்றோம், நோய் தான். ஆனா அதுக்கு ஏன் பிணின்னு பேர்? வந்து பிணிக்கும் பிணி, அதான் பிணிப்பது பிணி, அது அது பிணித்திருக்கிறது. அதாவது இந்த உடல், இந்த உடல்ல வந்து எங்கேருந்தோ வந்து இந்த இந்த உடலுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் அது. In science, medical science, they call it as a foreign body. There is some foreign body, some virus or bacteria that doesn't belong to you. நம்ம உடம்புல நிறைய பாக்டீரியா இருக்கு. நான் என்ன சொல்லுவது? நல்லது செய்யும் பாக்டீரியாக்கள், நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள், தீமை செய்யும் பாக்டீரியா. அப்போ இதெல்லாம் என்னன்னா, எனிதிங் தட் இஸ் ஃபாரின் டு யூ, உனக்கு அந்நியமான விஷயம் உன்கிட்ட உள்ள உட்காந்துருக்கலையே, உன்னை பிடித்து கொண்டிருக்கிறது. நிறைய நிறைய விஷயங்கள் இது மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போலாம். ஆக இது எல்லாத்தையும் பாரதி குறிக்கிறான். பல பல இன்பங்கள் சேர்ந்திடும். மறுபடியும் இங்க சொல்லலாம், முன்னாடியே பாட்டுல சொன்னா பல பல இன்பங்கள் சேர்ந்திடும். ஒரு பலஸ்ருதி மாதிரி ஒரு பாட்டை பாடும்போது விஷ்ணுசானம் இல்ல பின்னாடி வருது எல்லாம் வரும். என்னெல்லாம் என்னெல்லாம் உனக்கு உனக்கு பயன் வரும். இது பலஸ்ருதிம்பாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை ஸ்லோகத்திலையும் உண்டு இது. அது மாதிரி பாரதி ஒவ்வொரு கண்ணியிலும் ஒரு பலஸ்ருதியாக உனக்கு இது நன்மை கொடுக்கும், இது பிணி தீர்க்கும், இது உனக்கு இன்பத்தை கொடுக்கும் என்று சொல்கிறான் என்று சொல்லி இந்த நான்காவது கண்ணியை இன்று பார்த்து முடித்திருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து பாரதியை பார்க்கும்போது ஒரு இலக்கணமாக சொல்கிறான் பாரதி இந்த பக்தியினாலே. எனவே நீங்க எங்கெல்லாம் பாரதி வந்து பாடல் பாடி இருக்கிறானோ, பக்தி பாடல் பாடி இருக்கிறானோ, அந்த பக்தி பாடலுக்கு எல்லாம் அடிப்படையாக விளங்கக்கூடியது என்று சொல்கிறார்கள். வரதராஜன் சொல்றாரு நூற்பயன் என்று சொன்னார். ரொம்ப அருமையான வார்த்தை இது. ஏகேவி சார் எழுதியிருக்காரு. அந்த பலஸ்ருதி என்று சொல்லக்கூடியது நூற்பயன். இந்த ஸ்ருதினா ஓதுறது, பலன்னா பலன், அது சமஸ்கிருதத்துல இருக்கு. அது நூற்பயன். அந்த நூற்பயன் அந்த காலத்து பெரியவங்களாம் எழுதுவாங்க. இந்த என்ன ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அவை அடக்கம், நூற்பயன், இதெல்லாம் அந்த காலத்துல எழுதுவாங்க. இப்போ வந்து அவை அடக்கமும் கிடையாது, நூற்பயனும் கிடையாது. ஆனா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த நூல்னால பயன் இல்லைன்னு சொல்லிட்டு அவனே எழுதுறதில்ல. இன்னொன்னு அவை அடக்கம்னா ஒரு பெரும் கவிஞர் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கார். அவர் சொன்னார் அவை அடக்கத்துக்கு பொருள், இந்த அவை எனக்கு அடக்கம்னர். அவ்வளோ அடக்கம் அவர். இவரெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம பழைய விஷயம் சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா அதுதான் உண்மை. அவை அடக்கம் சொன்னார்கள், நூற்பயன் சொன்னார்கள். ஆகவே பாரதியை படிக்கும்போது என்றும் பயன் தருவான். இந்த நூற்பயன் மாதிரி இந்த மகாகவியின் மந்த சொற்கள் குவியத்தினுடைய இந்த இந்த இருக்கிறதே, நிகழ்ச்சி இருக்கிறதே, இது என்றும் நமக்கு பாரதியினுடைய அருமையான பயனை கொடுத்து கொண்டே இருக்குன்னு சொல்லி இதை நம்ம மேல அடுத்த வாரம் சந்திக்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.